கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸ்கைரூட் என்னும் தனியார் நிறுவனத்தின் முதல் விண்வெளி பயணம், அந்த ராக்கெட் விக்ரம் 1 என்னும் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில், பூமிக்கு மேல் 450 கிலோமீட்டர் உயரத்தில் சில செயற்கைக்கோள்களை, செயற்கைக்கோள்னு 1-2 சொல்லலாம், 1-2 சம வித்தியாசமான பேலோட், அதை பற்றி பேசுவோம். அவற்றை வான்வெளியில் 450 கிலோமீட்டர் உயரத்தில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல். முதல் முறையாக ISRO தவிர்த்து தனியார் நிறுவனம் ஒன்று வான்வெளியில் அவுட்டர் ஸ்பேஸ், அங்கே முதல்ல ஒரு ராக்கெட் ஒன்றை இயக்கி அதிலிருந்து ஒரு செயற்கைக்கோளை நிறுவுவதற்கான தொழில்நுட்பத்தை தன்னிடத்தே பெற்றிருக்கிறது என்பதை செய்து காட்டியிருக்கிறது. இதுவே ஒரு சோதனை முயற்சி தான். இதில் விலை மதிப்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான செயலை செய்வதற்குரிய எந்த செயற்கைக்கோளும் இல்லை. ஜெர்மனியிலிருந்து ஒரு செயற்கைக்கோள், எல்லாமே மிக எளிய முயற்சிக்கான செயற்கைக்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் இந்த ஃப்ளைட் பாத், தரையிலிருந்து பூமியை தாண்டி விண்வெளிக்குள் நுழைந்து குறிப்பிட்ட உயரத்தை அடைந்து அங்கே எடுத்து சென்றிருக்கக்கூடிய பேலோட் அப்படின்னு சொல்லுவோம், அதை ரிலீஸ் பண்ணுவது கரெக்டாக, இதை மிக அற்புதமாக செய்து காட்டியிருக்கிறது. இதில் நிறைய புதுமைகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நிறுவனமானது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்னும் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை தொடங்கியவர்கள் முன்னாள் ISRO பணியாளர்கள் 2 பேர். ISROவில் பணியாற்றி கொண்டிருந்த பவன்குமார் சந்தானா மற்றும் நாகபரத் தாக்கா, இவர்கள் 2 பேரும் சில தன்னுடைய சொந்த பேர் ஆர்வத்தின் காரணமாக ISROவில் இருந்தால் ஒரு சிலது செய்யலாம், ஆனால் தனியாக போய் பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு அந்த நிறுவனத்தை விட்டு விலகி அவர்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது 2018 அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது தனியார் நிறுவனங்கள் ராக்கெட் அனுப்புவதற்கு அனுமதி கிடைக்குமா, அவர்கள் செயற்கைக்கோள்களை வானில் ஏவ முடியுமா, அதெல்லாம் அதற்கான எந்த ஒரு திட்டமும் இந்தியா உருவாக்கவே இல்லை. அந்த சமயத்தில் 2020 தான் இந்திய அரசு இதனை ஏற்றுக்கொள்கிறது. சரி, நம்ம அரசுடைய ISRO மட்டுமே இந்த ராக்கெட் துறையில் இருந்தால் நாம் அடைய வேண்டிய தூரத்தை அடைய முடியாது. ISRO மிக திறம்பட வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் அந்த ஒற்றை நிறுவனம் போதாது, நமக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் வேண்டும். அப்படிங்கிறதுனால 2020 ஒரு முடிவெடுக்கிறாங்க, இந்த வான்வெளியை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்து விடுவோம் அப்படின்னு. 2022 இதற்கான ஓர் அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், இன்ஸ்பேஸ் அப்படின்னு. அதை பற்றி பார்ப்போம் என்னன்ட்டு. 2022 இவர்கள் இன்ஸ்பேஸ் என்னும் அமைப்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் கீழே தொடங்கியதற்கு பிறகு முதல் டெஸ்ட் ஃப்ளைட்டை இந்த ஸ்கைரூட் நிறுவனம் செய்துவிட்டது. இப்போ அதுதான் இப்பொழுதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸில் முன்னணியில் இருக்கிறது. அதை இன்று சாதித்தும் காட்டிவிட்டார்கள். அதற்கு அடுத்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த IIT மெட்ராஸிலிருந்து இன்குபேட் பண்ணப்பட்ட அக்னிகுல் காஸ்மோஸ் என்னும் நிறுவனம் பல சோதனை முயற்சிகளை ஏற்கனவே செய்துவிட்டது. அடுத்து அவங்களும் ராக்கெட் லான்ச்சுக்கு போக வேண்டியதுதான். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த இன்ஸ்பேஸுங்கிறத இந்திய அரசு ஏன் தோற்றுவித்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை பார்த்துருவோம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருந்துகிட்டு இருக்கு. மிக மிக சாதாரணமாக மாட்டு வண்டியில் எடுத்து செல்லப்பட்டு செலுத்தப்பட்ட ராக்கெட்டிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வலுவான பாகுபலி ராக்கெட் வரை பலவற்றை இந்தியா தொடர்ச்சியாக வானுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது ஒரு தன்னிறைவு பெற்ற இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறது வேணும்னா இதையும் தாண்டி பலவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியினால ஜூன் 2020 யூனியன் கேபினெட், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான யூனியன் கேபினெட் இதற்கான ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இந்த ஸ்பேஸ் செக்டர் அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணணும், பிரைவேட் செக்டருக்கு திறந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக அவர்கள் உருவாக்கியது தான் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், இன்ஸ்பேஸ் அப்படின்னு. இது எப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஸ்டார்ட் அப் தனியார் நிறுவனங்களை உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கி கொண்டு இந்த நோடல் ஏஜென்சி, இன்ஸ்பேஸ்ங்கிற அந்த நோடல் ஏஜென்சி கிட்ட போய் தான் நாங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கோங்க, எங்களுடைய டெஸ்ட் ஃப்ளைட்ஸ் இப்போப்பெல்லாம் நடக்கும், எங்களுடைய லான்ச்சஸ் இப்படியெல்லாம் நடக்கும். இந்த லான்ச்சுக்கு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ISRO கிட்ட மட்டும்தான் இன்றைக்கு லான்ச் பேட் இருக்குது.
மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இன்றைக்கு ராக்கெட்டை வானில் ஏவி வான்வெளிக்கு போய் ஒரு பேலோட நிறுவுவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. முதல்ல அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போ அது வந்து இடம் புக் பண்ணணும். அதை ஸோ அதுக்கு வந்து ஒரு கியூ போட்டாகணும். ஸோ அது எல்லாவற்றையும் இன்ஸ்பேஸ் என்பது தீர்மானிக்கும். அது வந்து இட் வில் ப்ரமோட், எனேபிள், ஆத்தரைஸ் அண்ட் சூப்பர்வைஸ் வேரியஸ் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் எல்லா அந்த முக்கியமான காரியங்கள் அனைத்தையும் இதுதான் செய்யும். ப்ரமோஷன், எல்லாரும் வந்து இந்த துறைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது. எனேபிள், எங்களுக்கு இவ்வளோதாங்க தெரியும், இந்த பாட்டெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு ஒரு நிறுவனத்துக்கு உதவி செய்து காட்டுவது அல்லது சொல்லித்தருவது அப்படிங்கிறத பண்ணுவோம். ஆத்தரைஸ், நீங்களாவே வந்து நான் இஷ்டத்துக்கு வானத்தில் ராக்கெட் விடுவேன்னா சொல்ல முடியாது. அப்ரூவல் ஷுட் பி கிவன் பை இன்ஸ்பேஸ். சூப்பர்வைஸ், சரி அப்படி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வேறு ஏதோ அனுப்பக்கூடாது. நீங்கள் வந்து நியாயமான பர்பஸ்க்காக மட்டும்தான் ராக்கெட் அனுப்பணும். உளவு பார்ப்பது என்றால் அதை செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, அது அரசு தான் செய்யும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆத்தரைசேஷன், சூப்பர்விஷன் கம்ப்ளீட்டாக இன்ஸ்பேஸ் கீழே வருகிறது. இது எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத விட்டுருவோம். நமக்கு அது அவ்வளோ முக்கியம் இல்லை இப்போதைக்கு. இதோடைய ஒரே கோல், இன்ஸ்பேஸோடைய ஒரே கோல், டு எனேபிள் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ். தனியாரை இந்த துறைக்குள் எவ்வாறு கொண்டு வருவது, அவங்கள எப்படி இதில் இன்வால்வ் பண்ண வைப்பது, இந்த வான்வெளித்துறை அப்படின்னு எடுத்துப்போங்க, இதை எப்படி வந்து இந்த பொருளாதாரத்தை எப்படி அதிகப்படுத்துவது. இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1 ராக்கெட் லான்ச்சிங் நிறுவனம் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எனப்படும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம். நம்ம வந்து பொத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் அள்ளி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் மிக சரியாக 2020 முடிவெடுக்கப்பட்டு 2022 தொடங்கப்பட்டது. இதோடைய தலைவராக இப்பொழுது இருப்பவர் டாக்டர் பவன் கோயங்கா அப்படிங்கிறவர். டாக்டர் பவன் கோயங்கா வந்து ஐஐடி கான்பூரில் படித்துவிட்டு கார்னல் பல்கலைக்கழகத்தில், அங்கே தான் நானும் படித்தேன் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக விட்டு சேர்த்துக்கிறேன், அங்கே அவர் பிஹெச்டி செய்தார். அங்கே தான் நானும் பிறகு பிஹெச்டி பண்ணேன். அவர் ஒரு ஆட்டோமொபைல் துறையில் வந்து நிறைய காலம் பணியாற்றியவர். ஜென்ரல் மோட்டார்ஸில் அமெரிக்காவில் பணியாற்றினார். இங்கே வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய நிறுவனத்தில் வெகு காலம் பணியாற்றி இறுதியாக அதில் மேனேஜிங் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் இப்பொழுது இந்த துறையை நிர்வகித்து வருகிறார். இன்றைக்கி இந்த விக்ரம் 1 லான்ச்லேயும் இருந்தார். இப்போ நம்ம விக்ரம் 1 லான்ச்சுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பவன்குமார் சந்தானா மற்றும் நாகபரத் தாக்கா அப்படிங்கிற 2 பேர் ஒரு அருமையான இளைஞர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு இதை நடத்துகிறார்கள். இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா, இது ஸ்கை ரூட்டாக இருக்கட்டும் அல்லது அக்னிகுல் காஸ்மோஸாக இருக்கட்டும், இது மட்டும்தான் நான் க்ளோஸாக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். முழுக்க இளைஞர்களால் ஆனது. 20-25 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் தான் வந்து இதோடைய அனைத்து ஆஸ்பெக்ட்ஸையும் உருவாக்குகிறார்கள். இவங்க இந்த ராக்கெட் வந்து என்ன ஐடியாவோட இவங்க இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலி அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஹைதராபாத் ஃபேக்ட்ரியில் மாதத்துக்கு ஒரு ராக்கெட் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அப்படின்னா வந்து லிட்ரலி இன்றைய சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சுக்கு பிறகு அவர்களால் மாதத்துக்கு ஒரு ராக்கெட்டை மேலே செலுத்த முடியும். ப்ரொவைடட் அதை வந்து அவங்க அந்த கமர்ஷியலைஸ் பண்ணாங்கன்னா. ஏன்னா அதை வந்து இவர்களை நம்பி ஒரு பேலோட மேலே அனுப்புங்க அப்படின்னு ஒருத்தர் வரணும். ஸோ இப்போ இந்த ராக்கெட்டுடைய பல புதுமைகள் இந்த ராக்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த லான்ச்சை வந்து நான் விட்னஸ் பண்ணது டிவியில் தான் பார்த்தேன். இன்றைக்கி நேரில் போகணும்னு நினச்சிருந்தேன். பட் நேரில் போனால் அதில் என்ன ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, அதுக்கப்புறமா இங்கே திரும்பி வரதுக்கு ஒரு 2.5 மணி நேரம், அதற்கு பிறகு இந்த வீடியோவை பண்ணணும். அதனால் இங்கேருந்து டிவிலேயே பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதுதான் இந்தியாவிலேயே முதல் தனியார் ராக்கெட் வானுக்கு அனுப்பப்பட்டிருப்பது, நம்பர் 1. 2வது பேர் வந்து இவங்க வச்சிருக்கிறது மிஷன் ஆகமன். ஆகமன் அப்படின்னா வருகை அப்படின்னு அர்த்தம். ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும் வருகை அப்படின்னு தமிழில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆகமன் அப்படின்னு ஹிந்தியில் போட்டிருக்கோம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் இந்த துறைக்கு, இந்த ஸ்பேஸ் துறைக்கு எங்களுடைய முதல் வருகை இது, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆர்பிட்டில் அற்புதமாக நிலைநிறுத்திட்டாங்க. என்னென்ன புதுமை அப்படின்னு பார்த்தா, முதலாக இது வந்து இதோடைய என்டையர் பாடி, இந்த ராக்கெட்டில் மொத்தம் 4 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ் ராக்கெட். அதுக்கு மேலே அதோடைய நோஸ் கோன் இருக்குது. அங்கே தான் அந்த சேட்டலைட்ஸ் என்னெல்லாம் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த பேலோடு அங்கே தான் இருக்குது.
ஸோ கீழேந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் 4, அதை நான் கொஞ்ச நேரத்தில் விளக்குறேன். அதுக்கு மேலே பேலோடு இருக்குது, அந்த நோஸில் பேலோடு இருக்குது. இதோட என்டையர் பாடி கார்பன் காம்போசிட்னால பண்ணுது. அது ஸ்டாண்டர்ட் இப்பொழுது நம்முடைய ISRO ராக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே மெட்டல் பாடி, ஸ்டீலால் பண்ணது. இதுதான் வந்து முதல் முறையாக முழுக்க முழுக்க கார்பன் பாடியெல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ அதோடைய அட்வான்டேஜ் என்ன? மிக எடை குறைவானது. அப்போ அதை வானுக்கு அனுப்புறதுக்கு தேவையான எரிபொருள் மிக மிக குறைவானது. பட் வேறு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. அப்போ எல்லாருமே ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய கேரியிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? இப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கு இந்த ராக்கெட்னால 350 கிலோ எடையை மேலே தூக்கி கொண்டு போக முடியும் பேலோட. அதை தவிர அதோடைய ஓன் எடை இருக்குது. இப்போ 1000 கிலோவை எடுத்துகிட்டு போக முடியுமா? 2000 கிலோவை எடுத்துகிட்டு போக முடியுமா? இப்போ ஸ்பேஸ் எக்ஸோடைய ஹெவியஸ்ட் ராக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து 10,000 கிலோ மேலே தூக்கிட்டு போக முடியும், 12,000 கிலோ கூட தூக்கிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது இன்றைக்கு. அப்போ கார்பன் காம்போசிட்னால மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம அவங்க சப்சிக்வெண்ட் ராக்கெட்ஸை ஹையர் பேலோட்ஸுக்கு பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பட் அந்த தொழில்நுட்பத்தை நன்கு தெரிந்தவர்கள் தான் அதை சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல்லி 3D பிரிண்டட் என்ஜின். இந்த ராக்கெட்டோடைய என்ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கார் என்ஜினுக்கும் ராக்கெட் என்ஜினுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம E20 ஃபியூவல் பற்றி பேசும்பொழுது நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கிடையாது. உங்களுக்கு இந்த ராக்கெட் வந்து நாசில், அந்த நாசில் வழியாக எரிபொருள், அதை எரிப்பதற்கு தேவையான ஒரு ஆக்சிடைசர் உங்களுக்கு ஒன்று வேணும். இந்த இடத்துல அவங்க வந்து நைட்ரஜனுடைய ஒரு ஆக்சைடு வந்து பயன்படுத்துகிறாங்க. அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், எரிபொருள் அதோடு சேர்த்து எரியும். எரிந்த உடனேயே அந்த இடத்துல பை ப்ராடக்ட் உங்களுக்கு எரிந்ததுலேருந்து கார்பன் டை ஆக்சைடோடு சேர்த்து மற்றும் பல பொருட்கள் அங்கே வருது. அப்போ அது உடனடியாக அது விரிவாகும். அப்படி விரிவாகக்கூடியதை ஒரு நாசில் மூலமாக, ஒரு சிறு ஓட்டை மூலமாக வெளியே எஜெக்ட் பண்ணும் பொழுது நியூட்டனுடைய தேர்ட் லா அப்படி ரியாக்ஷன், இந்த பக்கம் எஜெக்ட் ஆகி வெளில போகிறது எதிர் திசையில் த்ரஸ்ட்டை கொடுத்து அந்த ராக்கெட் முன்னேறி செல்லும். இவ்வளோதான் விஷயம். பட் இது வந்து ரொம்ப இப்போ சொல்லிடலாம் அவ்வளோ ஈஸியாக. பட் இதுக்கான அந்த என்ஜின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது முழுமையாக 3D பிரிண்டட். இதில் அடுத்த இன்னொரு கம்பெனியான அக்னிகுல் காஸ்மோஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய என்டையர் ராக்கெட்டே 3D பிரிண்டட். ஸோ அது வேறு வகையான அடுத்த கட்ட பாய்ச்சல். ஸோ 3D பிரிண்டிங் அப்படின்னா அதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 3D பிரிண்டிங் மெஷின்கிட்ட நீங்கள் தேவையான அளவுக்கான இன்புட்ஸ் அதில் அதோடைய ரா மெட்டீரியலை கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது மாட்டுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேறஸ் பழைய மாடலில் நீங்கள் வந்து பலவேறு காம்போனன்ட்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும். இதில் அசம்பிளியே கிடையாது. அது முடிஞ்சு அது பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ஜின் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஸ்பீடுலேருந்து இன்னும் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபால்ட் குறையும், இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நான் அவ்வளோதான் ஈஸி, அது பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னா எடுத்து சொருகிடு அப்படின்னு சொல்லலை ராக்கெட்டுக்குள்ளே. பட் அந்த சிங்கிள் பீஸாக அது முழுமையாக அது கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். இது இந்த மாதிரி முதல் முறையாக ஒரு ஃபுல் ஸ்கேல் வான்வெளிக்கு போகிறது வரைக்குமான ஒன்றில் நடந்திருக்கு. அடுத்தது அந்த கார்பன் காம்போசிட்லாம் நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அடுத்து பேலோட செப்பரேட் பண்ணுறதுக்கு இது வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப். நீங்கள் கஷ்டப்பட்டு 450 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போயிடுறீங்க, அங்கே சேட்டலைட் ரிலீஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட என்டையர் மிஷன் ஃபெயில்யூர். நீங்கள் பஸ்ஸில் வந்து பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப்பில் நிறுத்திட்டு அவரை கீழே இறக்கி விட்டாங்க. அவர் இறங்கிறதுக்கு முன்னாடியே ரைட் அப்படின்னு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா த என்டையர் மிஷன் இஸ் வேஸ்டட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து இது கரெக்டாக ரிலீஸ் ஆகணும். இன்னும் சில ராக்கெட்ஸை வடிவமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிஷனை வடிவமைக்கும் போது வெவ்வேறு ஹைட்டில் சிலதை லான்ச் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் சில ராக்கெட்ஸ் அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப அது கொஞ்சம் கீழே இறங்கி வெவ்வேறு ஹைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் அது என்ன ஆர்பிட்டில் என்ன ஹைட்டில் சுத்த போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவை அந்த பேலோடோடைய சொந்தக்காரர், ராக்கெட் அனுப்புகிறவர் ஒருத்தர், அது கொண்டு போய் விடுற அந்த செயற்கைக்கோளுடைய ஓனர் இன்னொருத்தர், அவர் அதை முடிவு பண்ணியிருப்பார். என்னை இந்த ஹைட்டில் கொண்டு போய் விட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன், மீதியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அந்த கீழே இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து வெவ்வேறு இடத்துல நீங்கள் விடணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா 4
பேலோடு இருந்தது. 4த்தையும் ஒரே ஹைட்லேயே அவங்க வந்து இறக்கிட்டாங்க. பட் இது வெவ்வேறு இடத்துல பண்ண வேண்டியிருக்கும். அதில் என்னென்ன பேலோடு அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒன்று வந்து ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் வச்சுக்கிட்டு வான்வெளி குப்பைகளை அள்ளுவது, குப்பை அள்ளுறது. இன்னைக்கு நம்ம வந்து பல பொருட்களை வானுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அது சில சமயங்களில் வெடிச்சு செதறிடுது. செதறினது அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கு. அது கீழே விழாது. அது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப ஆண்டுகளாகும். அது கீழே சிலதெல்லாம் விழுந்து நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்பொழுது எரிஞ்சு போயிடுது. பட் சிலது அங்கே வானத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் அந்த குப்பையை அள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. எம்பிரேஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த நிறுவனமே ஒரு ராக்கெட் ஒன்று, ஒரு செயற்கைக்கோள் ஒன்று வந்து டெஸ்ட் செயற்கைக்கோளா. ஏன்னா இவங்க வந்து லான்ச்சிங் கம்பெனி, இவங்க செயற்கைக்கோள் கம்பெனி கிடையாது. அப்போ ஒரு டெஸ்ட்டு ஒன்று பண்ணணும் இல்லையா. நாங்களும் போய் அங்கே ஒரு சேட்டலைட் ஒன்று விட்டுருக்கோன்னு அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு ஜெர்மன் கம்பெனி வந்து ஒரு செயற்கைக்கோள் ஒன்று கொடுத்துருக்கு. சின்ன செயற்கைக்கோள் தான் அது. அதையும் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து 2-3 ட்ரிங்கெட்ஸ், குட்டி குட்டி விஷயங்கள் அங்கே சும்மா அது வந்து ஜாலிக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் விடுறது தான். அதில் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக லேப் க்ரோன் டைமண்ட். லேப் க்ரோன் டைமண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வைரம் என்பது வைரச் சுரங்கத்திலிருந்து தோண்டி வெட்டி எடுத்தால் நமக்கு ஒரு கூழாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து பட்டை திட்டினா நமக்கு வந்து கிடைக்கிறது தான் வைரம் அப்படின்ட்டு. பல ஆண்டு காலமாகவே இந்த வைரத்தை செயற்கையாக ஒரு லேபரட்டரியில், ஒரு பரிசோதனை சாலையில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி அது மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு தேர்ந்த திறமை வாய்ந்த வைர வியாபாரியாக இருந்தால் ஒழிய லேப் க்ரோன் டைமண்டுக்கும் நேச்சுரல் டைமண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த வைரம் என்பது வெறும் கரி, அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் கார்பன் ஃபைபரை பற்றியோ கார்பன் காம்போசிட் பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே வகையை சேர்ந்தது தான் வைரமும். ஆனால் மிக கடினமான அழுத்தத்தில் அதோடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாற்றமடைகிறது. கார்பன் வெவ்வேறு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுல ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வைரம். அந்த வைரம்ங்கிற அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டைமண்டோடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதில் வரக்கூடிய ஒளியானது அது உள்ளுக்குள்ள பல முறை பிரதிபலித்து விட்டு வெளியே வருவதனால அதற்கு அந்த பலன்னு அந்த டால் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்மை அதற்கு வந்து விடுகிறது. ஒன்று. ரெண்டாவது, அது மிக 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 கடினமான ஒன்றாக ஆகிறது. வைரத்தினால் எதையும் அறுத்து விட முடியும். நீங்கள் வந்து ஒரு இரும்பு தகடு இருக்கு அப்படின்னா நான் வைரத்தை வைத்து அதில் கோடு போட்டு கிழின்னு கிழிச்சு நான் ஸ்டீலை பொழந்துட முடியும். ஸ்டீலையே புழக்க போகிறேன்னா இந்த மரமெல்லாம் ஏமாத்திரம் ஒன்றுமே கிடையாது. வைரத்தினால டூலை வச்சு நான் அதை வந்து ஒரு கிழிச்சேன்னா, கோடு கிழிச்சேன்னா இந்த இடம் அப்படியே போயிடும், பொழந்துடும். அவ்வளவு ஹார்டு அது. அது உடையாது. ஆனால் வைரத்தை வைத்து கொண்டு இதை பிளக்க முடியும். அப்போ இந்த திறன் உள்ள வைரத்தை இன்றைக்கு லேபில் பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு நிறுவனம் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் காஸ்மிக் ப்ளூம் அப்படின்னு பேரில் ஒரு தாமரைப்பூ வடிவத்தில் இந்த லேப் க்ரோன் டைமண்டை வச்சு ஒன்று செஞ்சுருக்காங்க. அதை இவங்க வந்து இந்த ஆர்பிட்டில் விடுறாங்க. அடப்பாவிகளா, இவ்வளவு விலை மதிப்பற்ற பொருளை எவ்வளவோ பெண்கள் வந்து அதை உடச்சி எனக்கு நான் ஒரு மூக்குத்தி பண்ணிப்பேன், காகத்தோடு பண்ணிப்பேங்கிறாங்க, அதை கொண்டு போய் வானத்தில் விடுறீங்களே அப்படின்னு உங்களில் சிலருக்கு தோணலாம். அவர்கள் சந்தோஷமாக அதை செய்கிறார்கள், செய்துவிட்டு போட்டோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடியது. இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்திய அறிவியலாளர்கள், தொழில்நுட்பவாதிகள் அவங்க பேரில் எவ்வளவு மரியாதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திரும்ப 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 அவர்கள் வந்து விக்ரம்ங்கிறது விக்ரம் சாராபாயுடைய முதல் பெயர், கலாம் ஏபிஜே அப்துல் கலாமுடைய பெயர், ராமன் சிவி ராமன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. அப்துல் கலாம் நான் சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், மிக முக்கியமான தொழில்நுட்ப திறன் படைத்தவர். மிசைல் டெக்னாலஜியில் வந்து அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. இந்தியாவுடைய நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதில், பொக்ரான் டெஸ்ட் பண்ணதில் வந்து அவர் தான் ப்ராஜெக்ட் ஹெட் அவர். ஸோ அவர் இந்த துறைக்கு ஆற்றியிருக்கிறது வந்து மிசைலுக்கும் ராக்கெட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஒன்று அழிவுத்திறன், இன்னொன்று ஆக்கத்திறன், அவ்வளோதான். விக்ரம் சாராபாய் இல்லை என்றால் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமே இல்லை. இதை தவிர அவங்க வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜனோட பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்படி அவங்களுடைய ராக்கெட்டோடைய ஸ்டேஜஸ்க்கே இதெல்லாம் தான் பேர்கள் மாறி மாறி. அந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு ஒரு பேர்,
என்ஜினுக்கு ஒரு பேர் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த பெயர்களை அவங்க மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். இந்த 3 பேர் விக்ரம் சாராபாய், சி.வி. ராமன், ஏபிஜே அப்துல் கலாமை இந்த இவங்க இப்போ அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டுடைய மினியேச்சரை தங்கத்தில் செய்து அதில் இந்த மூவருடைய உருவத்தை ஒரு அரிசியின் அளவுக்கு மைக்ரோ, நீங்க பார்த்தீங்க அரிசியில சிற்பம் பண்றவங்களை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியாக இவர்களுடைய உருவத்தை அதில் செதுக்கி, அதுவும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு கலைஞர் பண்ணி கொடுத்துருக்காரு, தெலுங்கானா கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வைத்து அதையும் அங்கே ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் சிம்பாலிக். நீங்க அந்த படமெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, அழகா இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். நீங்க இப்போ இந்த மிஷன் வந்து இந்த ராக்கெட் ஏவுதல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடந்து விட்டது. அதோடைய பேலோடு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது டெஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இது வானில் செல்வதற்கு வரை இது செல்லுமா இல்லை ஃபெயில் ஆகிடுமாங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கு காலையில் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து கரெக்டாக 11:30 மணிக்கு இது வானில் ஏவப்பட்டு விடும், அது முடிந்த உடனேயே நாம் இந்த ப்ரோக்ராமை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 11:30க்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி மிஷன் கவுண்ட் டவுனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஃபால்ட்டு. பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வந்துருச்சுன்னா அது கால் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நம்ம என்னென்னங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு மீண்டும் இன்னொரு நாளைக்கு தேதி குறிக்க வேண்டியது தான். கல்யாணத்துக்கு இன்னொரு நாள் தான் தேதி. ஆனால் இந்த முறை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு தடவை அது என்னங்கிறத பார்த்துட்டு மோஸ்ட் லைக்லி வி டோன்ட் நோ என்ன பிரச்சனைன்ட்டு, அது பின்னாடி அதோடைய தகவல் வரலாம். அந்த ஃபியூவல் ப்ரெஷரில் ஒரு பாசிபிள் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அதுதான் ஒரே பாசிபிள் ப்ராப்ளம். ஏன்னா மற்றது எல்லாம் ஓகேயாக இருந்தது. அந்த இனஃப் ப்ரெஷர் ஃபியூவல் பம்ப் கொடுக்கலன்னா உங்களுக்கு வேண்டிய த்ரஸ்ட் கிடைக்காது. அந்த த்ரஸ்ட் இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். பூமியுடைய மேற்பரப்பை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வேகத்தை நம்ம ராக்கெட்டுக்கு தரணும். அதை தர முடியாமல் போகும். நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுறீங்க. நம்ம காரை வச்சுக்கிட்டு உதாரணமாக சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போனால்தான் ஒரு சின்ன கேப்பில் முன்னே இருக்கக்கூடிய ஒரு வண்டியை தாண்டி நீங்கள் வந்து லெஃப்டில் போய் முன்னாடி போக முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வண்டியை சில பழைய வண்டியில் நீங்கள் ஆக்சிலரேட்டரை அழுத்துறீங்க வண்டி நகராது. பொத்துன்னு அப்படியே போயிட்டு இருக்கும், மெதுவாக போயிட்டு இருக்கும், நகராது. அப்போ நீங்கள் வந்து எந்த காலத்துலையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டியை தாண்டி போய் லேனெல்லாம் மாற்றியெல்லாம் பண்ண முடியாது. சேம் ப்ராப்ளம். இந்த ப்ரெஷர் அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் இல்லைன்னா உங்களால் வந்து வேண்டிய அளவுக்கு ஃபியூவலை பேர்ன் பண்ண முடியாட்டி த்ரஸ்ட் வராட்டி நீங்கள் வானில் போகாமல் ஒரு கட்டத்தில் வெடித்து சிதற வேண்டியிருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து டிலே பண்ணிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே டிலே. 11:30க்கு லான்ச் ஆக வேண்டியது 12 மணி தாண்டி கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ளாலெஸ்ஸாக ஃபயர் ஆச்சு. இது வந்து 22 மீட்டர் உயரமுள்ள ராக்கெட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, ISRO ராக்கெட்டில் கீழிருந்து மேலே போகிறத மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே சுற்றி கேமரா சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான ராக்கெட் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவங்க வந்து உள்ளேயே கேமரா வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வான்வெளிக்கு போனதுக்கப்புறமா ஆன்போர்டு ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆன்போர்டு கேமராலேருந்து நமக்கு ஃபீடு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்திய நாட்டில் ஒரு ராக்கெட் லிஃப்ட் ஆஃப் ஆகும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜையும் ப்ரிசைஸாக பார்க்க முடிஞ்சுது. ISRO லான்ச்சஸில் யூஸ்வலாக எப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து அந்த ஸ்ரீஹரிகோட்டா மையத்திலேருந்து ஒருத்தர் சொல்லுவார். அப்போ நம்ம எல்லாரும் கைத்தட்டுவோம், அவ்வளோதான். நான் கண்ட்ரோல் ரூம்லேயே இருந்து பார்த்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட், சரி எல்லாரும் கைத்தட்டு, அவ்வளோதான். இங்கே வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபயர் ஆகி முடிக்குது. தென் அது ரிலீஸ் ஆகி அது நகர்ந்து வருது. தென் செகண்ட் ஸ்டேஜ் இம்மீடியட்டாக ஃபயர் ஆகுது. அது ஃபர்தர் மேலே கொண்டு போகுது. தென் செகண்ட் ஸ்டேஜ் ட்ராப் ஆன உடனே தேர்ட் ஸ்டேஜ் இன்னும் ஃபர்தர் போகுது, ட்ராப் ஆகுது. அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ்லேருந்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு ஒரு சின்ன க்ரூயிசிங். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனேயே ஃபோர்த் ஸ்டேஜ் ஆரம்பிக்கல, அதை ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபயரிங் ஆரம்பிக்கல. க்ரூயிஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு இவ்வளவு டிஸ்டன்ஸ் போனதற்கு பிறகு ஃபோர்த் ஸ்டேஜ் ஒரு லாங் பீரியட் அது ஃபயர் ஆகி அந்த லாஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர், அது சம்வேர் அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் தாண்டிருச்சு தேர்ட் ஸ்டேஜ்லேயே. அதற்கு பிறகு ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபயரிங்கில் தான் கரெக்டாக அதை வந்து 450 கிலோமீட்டர் பொசிஷனிங்கில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜும் கண்டு விழுது. ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் அ ஸ்மால் ஸ்டேஜ், பட் அதுக்குள்ளே வெயிட்டு அது கேரி பண்ணுற வெயிட் ரொம்ப குறைச்சி, அதனால் அது வந்து மிக சிறிய ஸ்டேஜாக குறைவான ஃபியூவல் இருந்தாலும் அதால் கம்ஃபர்டபுளாக அதை
கொண்டு போக முடிஞ்சுது. தென் 4th ஸ்டேஜும் விழுந்ததுக்கு பிறகு நம்ம வேண்டிய ஹைட்டை ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த நியூமேட்டிக் சிஸ்டம்ஸ் வந்து அந்த பேலோட அந்த ராக்கெட் நோஸ்லேருந்து பிரித்து எடுத்து அந்த ஆர்பிட்டில் அதை நிலைநிறுத்துச்சு. அதற்கு பிறகு இந்த ராக்கெட்டோடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட் லான்ச். உண்மையிலேயே வந்து இதோட எவ்வளவு புதுமை இதில். ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் ஃப்ளைட்லேயே சக்ஸஸ். ஒரு சின்ன பயமுறுத்துதல் நடுவில், ஏன்னா நினச்ச மாதிரி லான்ச் நடக்கலை. ஒரு ஸ்டாப்பேஜ், அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன். அதாவது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு கன்ஃபியூஷன், அங்கே இருக்கிற ஸ்கைரூட்டுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நெஞ்சை வந்து வாயில் கவ்விக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் வித்தின் அன் அவர் லான்ச் ஆகி சக்ஸஸ். பயங்கர கைதட்டல். இந்த 2 ஃபவுண்டர்ஸும் வந்து பேசினாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. உடனே பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணிட்டார். அவர் ஃபோனை வேற அங்கே வச்சுட்டு, அவர் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா கண் எதிரில் அவர் ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு, தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறாரு. நம்ம வந்து இதை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு துறையை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம்னா அதற்கான எதிரிகள் எங்கே பார்த்தாலும் வந்துடுவாங்க. அதை இப்படி பண்ணிடுறீங்க, அள்ளி தூக்கி எல்லாருக்கும் வாரி வழங்கிடுறீங்க. இன்றைக்கு இந்த ப்ரைவேட்டைசேஷனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதை பண்ணி அதற்கு வந்து 2 ஆண்டுகளில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அந்த அமைப்பு உடனடியாக ஒரு பாலிசியை உருவாக்கி, அதற்கு வந்து பவன் கோயங்கா போன்ற ஒரு மிக மிக சாதித்த ஒருவரை அந்த இடத்தோட தலைவராக கொண்டு வந்து, அதை ஒட்டி இவங்க வந்து ஒரு டெஸ்ட் ராக்கெட்ஸை பண்ணிட்டு, அதற்கு பிறகு வந்து 2022க்கு பிறகு 2026, இப்போ 4 ஆண்டுகள், அவங்க 3.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவர்களுடைய கமர்ஷியல் லான்ச்சாக இருக்கும். நிச்சயமாக வந்து இந்தியர்கள் இந்த துறையிலும் மிகச்சிறப்பாக சாதிக்க முடியும். நேற்றைக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின் அதனுடைய அதெல்லாம் டெஸ்டெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. தரையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. வானத்தில் பண்ணுறதுங்கிறது வேறு லெவல். பட் இருந்தாலும் நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஹை இந்தியாவுக்கு. இதோடைய பிரத்யேகமாக இந்தியா உருவாக்கிய ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லால் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின், 89 கிலோமீட்டர் ஓடக்கூடியது. ஒரு சைடில் அது 89 கிலோமீட்டர்ஸ் அப் டவுன் ஒரே ஃபியூவல் ஸ்டோரேஜில் ஒரு நாளைக்கு 2 முறை ரவுண்ட் ட்ரிப் அடிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். கிட்டத்தட்ட 700 பேரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின். அது நேற்றுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு தனியார் நிறுவனம், ஸ்கைரூட் என்னும் தனியார் நிறுவனம் ஒரு ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவி இருக்கிறது. இந்தியாவுடைய தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.